முன்னொரு காலத்தில் ஒரு வியாபாரி திருவிதாங்கூர் மன்னர் அரண்மனைக்கு துணிகளை நெய்து கொடுப்பதற்கு ஆரியங்காவு வழியாக அவரது மகள் புஷ்கலாவுடன் சென்றார். காட்டுப்பாதை கடினமாக இருந்ததால் ஆரியங்காவு ஐயப்பன் கோவில் மேல்சாந்தியின் இல்லத்தில் தனது மகளை விட்டு திருவிதாங்கூர் சென்றார். புஷ்கலா தன்னாலான பணிவிடைகளை ஐயப்பனுக்கு செய்தாள். நாளடைவில் ஐயப்பனை தன் காதலனாகவே நினைக்க துவங்கி விட்டாள். திருவிதாங்கூர் சென்று விட்டு திரும்பிய வியாபாரியை மத யானை ஒன்று துரத்தியது. அப்போது ஒரு இளைஞன் தோன்றி யானையை அடக்கி வியாபாரியை காப்பாற்றினார். அந்த இளைஞனிடம் என்ன வேண்டும் என்று கேட்க, அதற்கு அந்த இளைஞன், உங்கள் மகளை எனக்கு திருமணம் செய்து தருவீர்களா என கேட்டான். அதற்கு அவர் சம்மதம் சொன்னதும் அந்த இளைஞன் மறைந்து போனதை பார்த்து ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார். ஆரியங்காவு வந்து கோயிலுக்கு சென்ற வியாபாரி தான் பார்த்த இளைஞனின் உருவில் ஐயப்பன் காட்சி தருவதை கண்டு உள்ளம் உருகி, நீயா என் மகளை ஆட்கொள்ள வந்தாய் என அதிசயித்தார். பிறகு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு ஐயப்பன் நேரில் வந்து புஷ்கலாவை ஆட்கொண்டதாக தல புராணம் கூறுகிறது. இந்த ஆரியங்காவு கோயிலில் ஐயப்பர் திருமண கோலத்தில் காட்சி தருகிறார்.